السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் பேசுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் பொதுவாக நம்முடைய ஒவ்வொரு தேவைகள் நிமித்தமாக பிற மனிதர்களிடத்தில், பிற படைப்புகளிடத்தில் கேட்கக்கூடிய வளமை உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிறந்த படைப்பான நம்மை அவனுடைய அருள்மொழியை கொண்டு நமக்கு ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவான். அந்த செய்தி ஒரு படைப்பாளன் தன்னுடைய சிறந்த படைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டாகவே அதை பார்க்க முடிகிறது. அது என்ன கிஃப்ட்? துஆ. துஆ நாம் இன்று எளிதாக முறையில் நாம் கடந்து விடக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆனால் இந்த துஆ என்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் மனிதனை தீய வழியிலிருந்து தடுத்து நல்வழியின் பக்கம் செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. மேலும் இந்த துஆ வறுமையில், நோயில் பீடிக்கப்பட்ட மனிதனை அதிலிருந்து அவனை விடுவித்து தூய வாழ்க்கை வாழ்வதற்காக, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்காக, வசதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்ச திட்டம் என்றுதான் நாம் இந்த துஆவை சொல்ல வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று சொன்னால் இது மிகையாகாது. குர்ஆனிலே எண்ணற்ற வசனங்கள், நீங்கள் துஆ செய்யுங்கள், துஆவை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள் என்பது போன்ற வசனங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நபியே, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அவர்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கிறேன். அவர்களின் அழைப்பவரின் அழைப்புக்கு என்னை அவர் அழைக்கும் பொழுது நான் பதிலளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நாம் குர்ஆன்ல பார்க்கின்றோம். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்விற்கென்று அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை கொண்டு அவனை அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். மற்றொரு வசனத்தில் அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூஅ. அல்லாஹ் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றான். என்ன கேள்வி தெரியுமா? துன்பத்திற்குள்ளான மனிதன், துன்பத்திற்குள்ளானவன் அந்த அல்லாஹ்வை அழைத்தால் பதில் கொடுத்து மேலும் இவனுடைய துன்பத்தை நீக்கக்கூடியவன் யார்? துன்பத்திற்குள்ளானவன் அவனை அழைக்கும் பொழுது பதில் கொடுத்து அந்த துன்பத்தை விட்டு நீக்கக்கூடியவன் யார் என்பதை அல்லாஹ் நம்மை கேட்கின்றான். நம்முடைய துன்பத்தை நீக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் தான். எந்த விதமான சந்தேகத்திற்கோ தயக்கத்திற்கோ இடமில்லை. என்னுடைய எல்லா விதமான துன்பத்தை நீக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ். எனவே இந்த துன்பத்தை நீக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான், ஒரு திட்டமாகத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு இந்த துஆவை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏனைய நபிமார்களுடைய காலங்கள், சரித்திரங்கள் நமக்கு மிகப்பெரிய சான்று. ஆதி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நாம் அறிந்து வைத்திருப்போம். அவர்கள் கேட்ட துஆ ஒன்று தெரியுமா? ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இவ்வளவு ஒரு அருமையான பாவ மன்னிப்புக்கான துஆ தெரியுமா? அதை கேட்டு மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அந்த துஆவை ஓதி ஓதி கேட்டு தன்னுடைய அந்த முஹிப்பாக இருக்கக்கூடிய, தன்னுடைய ஹபீபாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய அருள்பார்வை தன் மீது விழ வைத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றார்கள் என்று சொன்னால்
அந்த துஆவை நாமும் ஓத வேண்டும். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. நாம் மனமிட்டுக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு அழகான துஆவை சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததா அல்லாஹ் சொல்லுவார். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் அனுப்புகின்றார். ஃபிரௌன் அழிச்சாட்டம் செய்கின்றான். அவனிடத்தில் செல்லுங்கள், அல்லாஹ் பற்றி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கின்றார்கள், என்னுடைய ரப்பே, என்னுடைய நெஞ்சத்தை எனக்கு விரிவாக்கி வைப்பாயாக. அல்லாஹ் அனுப்புகின்றான், அல்லாஹ் எனக்கு பேச்சாற்றல் கொடுப்பான் என்பதாக அவர்கள் முடிவெடுத்து செல்லவில்லை. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். துஆவுடைய மாண்பை, துஆவுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வே சொன்னாலும் கூட அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்த வேண்டும், மன்றாட வேண்டும். அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய ரப்பே, என் நெஞ்சத்தை எனக்கு நீ விரிவாக்கி வைப்பாயாக, என்னுடைய காரியத்தை எனக்கு லேசாக்கி வைப்பாயாக. நாம் எத்தனையோ விஷயங்கள் நாம் முடிப்பதற்காக வெளியே கிளம்பி செல்கின்றோம். ஒரு நிக்கா விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம எத்தனை நபர்கள் அல்லாஹ்விடத்திலே எஸ்ஸிர்லி அம்ரி, அல்லாஹும் எஸ்ஸிர்லி அம்ரி, அல்லாஹ் என்னுடைய காரியத்தை எனக்கு லேசாக்கி வை, அல்லாஹ் என்னுடைய இந்த வியாபாரத்தை லேசாக்கி வை, அல்லாஹ் எனக்கு கொடுக்கல் வாங்க லேசாக்கி வை, அல்லாஹ் என் நோயை எனக்கு ஆரோக்கியமாக்கி கூடிய அல்லாஹ்னு சொல்லி எத்தனை நபர்கள் நாம் துஆ செய்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஜலாலியத்துள்ள நபி கேட்கின்றார்கள், வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய காரியத்தை அல்லாஹ் எனக்கு லேசாக்கி வைப்பாயாக என்று கேட்பார்கள் என்று சொன்னால் துஆவுடைய மாண்பை நாம் உணர வேண்டும். நண்பர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் எப்படி சொல்வார்கள், லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹ் தஆலா மினத் துஆ. அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆவை விட கண்ணியமான அந்தஸ்துள்ள அமல் வேறு எதுவும் இல்லை. துஆவை ஒரு நல் அமலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எத்தனையோ அமல் செய்யறோமா இல்லையா? துஆவும் ஒரு அமல் தாங்க. துஆ வரை செய்யணும். அல்லாஹ் கையேந்துவதும் ஒரு நல்ல அமல். அதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆவை விட கண்ணியமான அந்தஸ்துள்ள அமல் வேறு இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? துஆவை பற்றி, துஆ அத்துஆவு சிலாஹுல் முஃமின். அத்துஆவு சிலாஹுல் முஃமின் என்ன அர்த்தம்? துஆ முஃமினுடைய ஆயுதம். முஃமினுடைய ஆயுதம் துஆ. பிறகு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வ இமாதுத் தீன், தீனின் தூண். இந்த துஆ முஃமினுடைய ஆயுதம், தீனுடைய தூணாகவும் இருக்கிறது. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வ நூறு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய ஒளியாக இருக்கிறது. இதுங்க துஆ. நாம் அல்லாஹ் கொடுத்த அந்த மிகப்பெரிய பாக்கியமாக கூடிய அந்த துஆ நம்முடைய இந்த முஃமின்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். இன்று நடைபெறக்கூடிய எவ்வளவு விதமான பிரச்சனைகள் இருக்கு அல்லவா? அது நாட்டுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு நாடு இன்னொரு நாடு மீது திருக்கூடிய போராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தில் மத்தியில் நடக்கூடிய சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திற்கும் நீங்கள் உங்களுடைய தற்காப்பு ஆயுதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கோடிட்டு காட்டக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? துஆ. துஆவு சிலாஹுல் முஃமின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், உங்களுடைய ஆயுதம். எனவே உங்களுடைய ஆயுதத்தை, ஒரு வீரனாக இருப்பவன், அறிவாளியான வீரன் என்ன செய்வான்? எப்பொழுதும் அவனுடைய ஆயுதத்தை அவன் வைத்துக் கொள்வான். ஆயுதம் அவனுக்கு தேவைப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தீனுடைய தூண் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வர்ணிக்கும் பொழுது, நான் தீனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தீனை பக்கபலமாக பக்குவப்படுத்தக்கூடிய, பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தூணாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வானங்கள் பூமியில் ஒளியாக இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எனவே துஆ விஷயத்தில் நாம் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, துஆவை அதிகமாக செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் துஆவை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் நாம் விளங்கி பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு கூட்டத்தினர் ஒன்று கூடி
அவர்கள் ஒரு துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அல்லாஹு தாலா அவர் துவாவை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். கூட்டு துவான்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துகிட்டு இருக்கு முஸ்லிம்கள் மத்தியில. இந்த கூட்டு துவாவுடைய ஆதாரம் இது. ஒரு துவா செய்ய மற்றவர் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம் நண்பர்களே. எனவே நாம் கூட்டு துவாக இருந்தாலும் சரி, தனி துவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிரச்சனைக்காக கேட்டாலும் சரி, நம்முடைய சகோதரருடைய பிரச்சனைக்காக கேட்டாலும் சரி, நம் இரவில் துவா செய்தாலும் சரி, பகலில் துவா செய்தாலும் சரி, நம்மில் பெரியவர்கள் துவா செய்தாலும் சரி, சிறியவர்கள் துவா செய்தாலும் சரி, ஆண்கள் துவா செய்தாலும் அல்லது பெண்கள் துவா செய்தாலும் துவா நம்மை காக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல், சிறந்த ஆயுதம் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காட்டி தந்த இந்த துவாவை நாம் நம்முடைய உற்ற நண்பனாக தோழனாக வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் இந்த துவாவை கொண்டு, இந்த துவா மூலம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் மென்மேலும் சிறக்க செய்வான் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. வல்ல ரஹ்மான் அதிகமாக துவா செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.